Welcome to my channel Manju's Flavors. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பேல் பூரி வீட்ல எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பொரி எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். எள்ளடை, மிக்ஸ்சர், ஓமப்பொடி, ஸ்வீட் சட்னி, டொமேட்டோஸ், ஆனியன்ஸ், cucumber, green chutney, coriander leaves, black salt, lemon, green chilies. இந்த கப்பால 5 cups எடுத்துக்கிட்டேன் நான் பொரி. Green chutney க்கு தேவையான ingredients புதினா leaves எடுத்துக்கோங்க, coriander leaves, கொத்தமல்லி தழை, salt, black salt, dates, பெரிச்சம்பழம், பொட்டுக்கடலை, lemon, green chilies, sugar. Dates எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி seeds remove பண்ணிட்டு add பண்ணிக்கோங்க. Green chilies உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி add பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை 2 tablespoons எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ salt உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. black salt கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்பதான் ரொம்ப சட்னி டேஸ்டா இருக்கும். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க 1 teaspoon. புதினா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை இது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் லெமன் ஜூஸ் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இந்த கிரீன் சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியா இருக்கணும், அப்பதான் பேல்ல போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, சூப்பரா வந்துருக்கு. இப்போ எள்ளடை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா புட்டு போட்டுக்கோங்க. எள்ளடெல்லாம் கொஞ்சம் கூட வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். மிக்சர் அதுவும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சேவு பொடி போட்டுக்கோங்க. இப்போ கிரீன் சில்லிஸ் இது உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் சால்ட் போடுங்க, அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நார்மல் சால்ட்டோட சாட் ஐட்டம்ஸ்லாம் பிளாக் சால்ட் போட்டால் நல்லா இருக்கும். கையால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்சர் ஓம்பொடி எல்லாமே உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்வீட் சட்னி இது உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தஹிபூரி பண்ணும்போது பண்ணியிருக்கிற ஸ்வீட் சட்னி அந்த லிங்க் நான் கொடுக்க சொல்றேன், பாருங்க. இப்போ கிரீன் சட்னி இது உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கையால மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா வரும். ஸ்பூனால நல்லா மிக்ஸ் ஆகாது. பாருங்க, கையில நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. cucumber வெள்ளரி பிஞ்சு ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஆனியன்ஸ் இதுவும் ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் அளவு கிடையாது, கூட வேணாலும் போட்டுக்கலாம், கம்மியா வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு பேம்பு டொமேட்டோ போடுங்க. சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி போடுங்க. சீட்ஸ் போடாதீங்க, நல்லா இருக்காது. நல்லா கையால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறோம், இல்லை வேறு ஏதாவது வேணா கூட கேரட் வேணா கூட கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கடையில் வெளியிலலாம் சாப்பிட்றதோட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹைஜீனிக்காக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறோம், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ மேலேருந்து மிக்சர் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஓம்பொடி சேவு அது ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எள்ளடை வச்சு சர்வ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஃபைனலாக கொஞ்சோண்டு தக்காளி இருக்குல்ல, டொமேட்டோஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரொம்ப டெலிஷியஸான ஒரு சாட் ரெடி. கொத்தமல்லி தழை
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. To watch my upcoming videos, click the bell icon. Follow me on Instagram and Facebook.